வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட 6 மணி கேசிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 968. ஓகேங்களா, நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 6 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஒரே ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் நமக்கு வந்து 9 அதுக்கப்புறம் 8 பார்த்திங்கன்னா பாஸ் ஆகலை. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஓகே 6 கொடுத்து வந்திருக்கோம். பட் ஆனால் நம்ம பி போர்டு டேரெக்டாக கொடுக்காததுனால சாரி பி போர்டில் நமக்கு 6 இருக்குது. பட் ஆனால் டேரெக்டாக கொடுக்கல, அதனால் நமக்கு அது பெருசாக கிடைக்கல வின்னிங்களா. சரி, ஓகே. ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9, 3 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ லிங்க் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 9 வந்துச்சுன்னா 3 இல்லைன்னா 2 வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு 9 கூட 3 வந்திருக்கு. ஸோ 2 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்ட்லேயும் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3 தான் கிடச்சிருக்கு. அதேமாரி பி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி 9 கூட 3 இல்லைன்னா 2 வரும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி 2 நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இன்னும் 3 நம்பர் சேர்ந்த மாதிரி கூட அதுக்கான சான்சஸ் இருக்குது ரிசல்ட்டில். ஸோ 3 போர்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு 2 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 0440 0220 4224 கிடச்சிருக்கு. ஸோ டபுள் போர்ட் பார்த்தாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வந்து மெயினாக இருக்குது. அதே மாதிரி 0 மெயினாக இருக்குது, 4 மெயினாக, 3மே நமக்கு மெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 2 வந்து மெயினாக இருக்குது. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 240 392 இந்த 2 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து மெயினாக சொல்லணுன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 392 3மே சேர்ந்த மாதிரி ஒரு காம்போவில் நமக்கு ஒரு நம்பரை கிடச்சிருக்கு. ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 392 இதில் மேபி நமக்கு 29 இல்லை 39 இல்லைனா வந்து 32 எது வேணால் வரலாம். டபுள்ஸில் பார்த்துக்கோங்க.